ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரமோஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு மட்டன் குழம்பு பார்க்க போகிறோங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். வாங்க அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் விட்டு ஒரு 2 ஆனியன் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி பட்டை, சோம்பு, கிராம்பு, அந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் எதுவுமே சேர்த்த போகிறது கிடையாதுங்க. வாங்க டைரெக்டாகவே நம்ம வந்து வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிடலாம். நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். வந்து மட்டன் குழம்பு வந்து நம்ம ப்ளைனாக வைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம இடையில வந்து பொட்டேட்டோ, பிரிஞ்சால், கத்திரிக்காய் இந்த மாதிரிலாம் சேர்த்தும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதோட டேஸ்ட்டும் நம்ம டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துறது வந்து கொஞ்சம் செரிமானத்துக்கு கொஞ்சம் நல்லது. அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக சேர்த்துறது. ரொம்பவும் அதிகமாக போயிடுச்சுன்னா அந்த இஞ்சி வாசம் ரொம்ப இதாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி நல்லா அதையும் நல்லா வதக்கிடலாங்க. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ மட்டன் நான் எடுத்துக்கிறேன். 1/2 கிலோ மட்டனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம், போதுமானது. ஏன்னா நம்ம அதிக உருளைக்கிழங்கு சேர்த்தும்போது பார்த்திங்கன்னா நமக்கு உருளைக்கிழங்கு அந்த வந்து ஸ்மெல்லு அந்தோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ இன்றைக்கி 1/2 கிலோ வந்து மட்டன் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிட்டேங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்து வந்து வேக வச்சுக்கலாம். விசில் விட்டுடலாம், ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1½ ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. ஒரு 1½ ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா இதை மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ வந்து நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1½ ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூளுங்க. அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதெல்லாம் வதக்கிடலாங்க. பாருங்கள், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனு. நல்லா எல்லாத்தையும் வதக்கிடலாம். இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மட்டனோட சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 விசில் விட போகிறோங்க. இதில் நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மட்டனோட சேர்த்து. பரவாயில்ல, தக்காளி 1, 2 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நமக்கு விசில் விடும்போது நல்லா குக் ஆயிரும். நல்லா எல்லாமே அந்த எசன்ஸ்லாம் இறங்கிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ இதோடு சேர்த்து நான் வந்து ஒரு கப் ஒரு 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்திக்கலாங்க. நல்லா கெட்டி தயிராக சேர்த்திக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இதில் வந்து தேங்காய் பால் எதுவுமே சேர்த்த போகிறது கிடையாதுங்க. நம்ம வெறும் மசாலா மட்டும் சேர்த்தி வந்து மட்டனும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்து நம்ம இன்றைக்கி மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றாதனால கொலஸ்ட்ரால் அந்தளவுக்கு இருக்காது, நல்லாயிருக்கும். அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக தயிர் எடுத்திருக்கோம். பரவாயில்ல, அது வந்து பார்த்திங்கன்னா மட்டனை கொஞ்சம் நல்லா சாஃப்டாகும். அதுக்காக பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஒரு விசில் விடுறதுக்காக ஒரு 3 விசில் விட்டுடலாம். இதை 3 விசில் விட்டதுக்கப்புறம் பாருங்களேன், நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா மட்டன் வந்து ஓரளவுக்கு ஒரு 80% குக் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், நம்ம எதுவுமே சேர்த்துல இன்றைக்கி வெறும் மசாலா மட்டும்தான் சேர்த்திருக்கோம். நல்லா திக்கான இதில் தான் இருக்குது. பாருங்கள், நல்லா திக்காக தான் இருக்குது. நம்ம இதோடு சேர்த்து இப்போ நான் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், நல்லா பீல் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். இதில் இந்த 2 உருளைக்கிழங்கு தான் நமக்கு இதுக்கு 1/2 கிலோவுக்கு போதுமானது. அதிகமாக சேர்த்திட வேணாம். அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வாசம் தான் அதிகமாக இருக்கும், மட்டன் வாசம் இருக்காது. அதனால தான் நான் வந்து அதிகமாக சேர்த்த வேணான்னு சொல்கிறேன். பாருங்கள், நல்லா ஒரு மாதிரி கலரே பாருங்கள், நல்லா டிஃப்ரெண்ட்டாக கடையில் கிடைக்கிற அந்த ஒரு இதில் டெக்ஸ்சரில் இருக்குது பாருங்களேன், பார்க்கவே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, பாருங்கள், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. உருளைக்கிழங்கு நான் வந்து இந்த சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தோலை பீல் பண்ணி நல்லா பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 உருளைக்கிழங்கு இதில் சேர்த்திக்கலாம். டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஏன்னா கிராமத்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி மட்டனோட சேர்த்து ஏதாவது ஒரு காய்கறி சேர்த்து ஆட் பண்ணிக்குவாங்க. அது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா குழம்பு நிறையாவும் கிடைக்கும். அதனால் இப்போ பாருங்கள் நான் மட்டனை ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இதோட இது உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டேன். சாரி, உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி ஒரு 2 விசில் விட்டுறலாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் வேக வைக்கும்போது ஒரு 3 விசில், உருளைக்கிழங்குக்கு ஒரு 2 விசில் நல்லா குக் ஆயிரும் உருளைக்கிழங்கு. அவ்வளோதான், மட்டன் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான கலரில் நல்ல கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு கலரில் எப்படி கடையில் கிடைக்கிற டெக்ஸ்சர்லேயே கிடச்சிருக்கு பாருங்கள் நமக்கு. உருளைக்கிழங்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது கொஞ்சோண்டு மேலால் வந்து மல்லித்தூள் சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு மட்டன் உருளைக்கிழங்கு குழம்பு.